வணக்கம். ஆதி பகவன் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய திருக்குறள் விளக்கத்தை தொடங்குகிறேன். அதிகாரம் ஊழ். இந்த ஊழ்கிற அதிகாரத்தில் நேற்றுக்கு நம்ம பார்த்த குறள் ஆகூழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம செய்து வைத்த பல வினை இது எங்கே இருக்குன்னா புத்தி தத்துவத்தில் இருக்கும். நம்ம புத்தி தத்துவத்தில் இருக்கும். அது நல்வினை தீவினை ரெண்டு பகுதியாக இருக்கும். இதிலிருந்து ஒரு பகுதியும், நல்வினையிலிருந்து ஒரு பகுதியும் தீவினையிலிருந்து ஒரு பகுதியையும் எடுத்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார். இந்த பிறவியில் இப்போ நம்ம எடுத்துருக்கீங்களா, இந்த பிறவியில் நம்ம இன்பமாகவும் துன்பமாகவும் அனுபவிப்பதற்கு காரணமாக இருப்பது அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட ஊட்டப்பட்ட, இறைவன் தான் ஊட்டுறாரு. தொல்காப்பியத்திலே பால் வரை தெய்வம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அப்படின்னா இது எடுத்து இன்னும் கொண்டு போய் கரெக்டாக ஊட்டி விடுவார். அம்மா உணவு ஊட்டுற மாதிரி ஊட்டுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு டைம் டேபிள் போட்டிங்கன்னா இதுதான் நம்ம டேட் ஆஃப் பர்த், இது டேட் ஆஃப் டெத்து, இது டேட் ஆஃப் பர்த். இது இடையில எந்தெந்த நல்வினை எந்த சமயத்தில் ஊட்ட வேண்டும், எவ்வாறு ஊட்ட வேண்டும், யார் மூலமாக ஊட்ட வேண்டும், எல்லாமே விதிக்கப்பட்டது. அதுதான் பிராரப்த கர்மம். எந்த காலத்தில் என்ன நியதியில் அந்த உயிருக்கு இதை செஞ்சது இந்த உயிர் தான் செஞ்சிருக்கு. அது திருப்பியும் நம்ம அனுபவித்தே தீர வேண்டும். அதுதான் பேரும் இளவும் இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடும் முன் கருவுள் பட்டன. அந்தந்த டைமுக்கு நம்ம நடந்தே தீரும். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு என்ன நம்ம நடக்க போகுதுங்கிறது ரெக்கார்டு, அதுபடி நடக்கும். ஆனால் அது நமக்கு மறைக்கப்பட்டுள்ளது, தெரியாது. எவனோ ஜோசியார் சொல்லுவான் இப்படி நடக்கும் அப்படின்னு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மறைக்கப்பட்டது. இப்போ 11 மணிக்கு நடந்து முடிஞ்சோன்னா 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ நினச்சிக்க வேண்டியதுதான், பாஸ்ட் டென்ஸ் ஆகி போச்சது. ஓ இதுதான் விதிக்கப்பட்டது, அது நடந்திருக்கு அப்படின்னு தலையெழுத்துன்னு சொல்கிறாங்களே, அதான் தலையெழுத்துங்கிற. அதான் தலையெழுத்து. தலையெழுத்து தான் பிராரப்தம். பிராரப்தம் தான் பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இன்னைக்கு குறளுக்கு போயிடலாம். நேற்று பார்த்த குறள், செல்வம் என்ன ஆகும்னா, முயற்சி, செல்வம் போகிற காலம் வந்துச்சுன்னா சோம்பேறித்தனம் வந்துடும், செல்வம் வர்ற காலம் வந்துச்சுன்னா சுறுசுறுப்பாக அவன் செல்வத்தை சம்பாதிப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அது என்ன குறள் நம்ம பார்த்தோம்? ஆகூழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. கைப்பொருள் நம்ம கையில் வச்சிருக்கிற பொருள் போகணும்னா சோம்பேறித்தனம் விட்டுருவோம், வரணும்னா அது ஆகூழால் தோன்றும் அசைவின்மை. அப்படின்னா நல்ல வினை வேலை செய்யும் போது, இது நல்வினைன்னு வச்சுக்கோங்க, இது தீவினைன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஆப்போசிட்ல வருது. நல்வினை வேலை செய்யும் பொழுது ஆகூழால் தோன்றும் அசைவின்மை, சுறுசுறுப்பு, உறுதி, மன எழுச்சி, அசதியின்மை இருக்கும். அவனுக்கு உடம்புல அசதியே இருக்காது, பிரிஸ்கா இருப்பான், அப்படியே ரொம்ப பிரிஸ்கா இருப்பான். இந்த போகூழால் தோன்றும் மடி, மடினா சோம்பேறித்தனம் வந்துடும். இப்போ அடுத்த குறளுக்கு போகலாம். அடுத்த குறள் என்ன சொல்லுதுன்னா, பேதை படுக்கும், பேதை படுக்கும் இளவூழ் அறிவு அகற்றும், அறிவு அகற்றும் ஆகலூர், ஆகலூர் உற்றக்கடை. இந்த பொருள் நான் சொல்லிடுறேன். முதல்ல எடுத்தமும் ரெண்டாவது முதல் சென்டென்ஸும் ஒரு எதிகை மூனை மாதிரியே இருக்கும். இதில் இப்படி வரலையே. அது திருவள்ளுவர் கருத்து சொல்றதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு தவிர, அது நம்ம ஆழமாக போனோம்னா இருக்குதுங்கிறது கண்டுபிடிக்கலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பேதை படுக்கும் இளவோல்னா ஒருத்தர் நல்ல புத்திசாலியாக தான் இருப்பான், நல்ல புத்திசாலியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு இந்த இளவோல் வேலை செய்யும் போது என்ன ஆகும், அவனை முட்டாளாக்கு. இத்தனை புஸ்தகம் படித்து இவ்வளோ அறிவாக இருந்து நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே, எப்படா பண்ணேன் அப்படின்னா வருந்துவான் அவன். அதுக்கு காரணம் அந்த இளவோல். இளவோல்
ஒருவனை பேதைப்படுத்தும் அப்படின்னா முட்டாளாக்கும். இளவூழ்னா என்ன? இளவூழ், அவனுக்கு இழப்பை தருகின்ற ஊழ். இழப்பை தருகின்ற ஊழ், இழத்தல். பேரும் இளவும் இன்பமோடு பிணி மூக்கு சாக்காடு கருள்பட்டனா இளவு அப்படின்னா இழப்புனா லாஸ், லாஸை கொடுக்கிற ஊழ். இளவு நடந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? அவர் உயிர் இழந்துட்டார். அப்ப இளவூழ் என்றால் அந்த யாருக்கு சேருதோ அவனுக்கு இழப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஊழ். அதுதான் இந்த ஊழ் வரும் பொழுது பேதைப்படுக்கும். பேதைன்னா முட்டாள்தனம். பேதைப்படுக்கும்னா அவனை முட்டாள் ஆக்கிடும். அதுக்கு அடுத்தது அறிவு ஆகலூல் உற்றக்கடை. அதாவது இளவூழ், இந்த உற்றக்கடையை கொண்டு இதையும் சேர்த்தணும். இளவூழ் உற்றக்கடை ஒருவனை பேதைப்படுத்தும். இந்த ஒருவனை எல்லாம் இல்லை, அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம உரை சொல்லணும். ஒருவனை முட்டாளாக்கும். எது? இளவூழ் உற்றக்கடை. உற்றக்கடைனா என்னன்னா வந்து சேர்ந்த பொழுது. கடைனா பொழுது, கடைனா பொழுது, உற்றக்கடைனா உற்ற பொழுது. அந்த இளவூழ் வந்து இப்படி உற்ற பொழுது எவ்வளவோ படிச்சிருப்பான் அவன், எல்லா அறிவும் அவனுக்கு வேலை செய்யாது, அவன் முட்டாளாயிருப்பான். முட்டாள்தனமா ஒரு வேலையை செய்வான். காரணம் இதுதான் தூண்டு அப்படின்னு வள்ளுவர் நம்பித்தான் இந்த பொருளை எழுதி நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஆகலூல் உற்றக்கடை அறிவு அகற்றும். ஆகலூல்னா ஆக்கத்தை தருகின்ற ஊழ். அது வரும்போது என்ன ஆகும்? நல்ல ஊழ். இது வரும்போது என்ன ஆகும்? அறிவு அகற்றும். அறிவு கூட்டல் அகற்றும்னா அகலம் பண்ணும், அவனுடைய அறிவை விசாலப்படுத்தும். எல்லாம் புரியும் அந்த ஊழ் வரும் பொழுது. இப்போ பென்சீன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, C6H6. இந்த C6H6 பென்சீனை கண்டுபிடிச்சவரு அவருக்கு வந்து ஒரு டே ட்ரீம்ல தான் எனக்கு அந்த ஸ்ட்ரக்சரே கிடைச்சது அப்படிங்கிறார். கெக்குலே அப்படின்னு சொல்லிட்டு, ஆகஸ்ட் கெக்குலேன்னு ஒரு கெமிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஒரு பாம்பு வந்து அதனோட வாழை பிடிச்சி கவர மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல இருந்து இதான ஸ்ட்ரக்சர்னு எனக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றாரு. சி 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 எத்தனை சி வந்துருச்சு? 6. H H H கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் தான் சொல்லணும் சார், நான் கரெக்டாக எழுதுறேன். பென்சில் ஸ்ட்ரக்சர் சரி, மிகச்சரி. இது வந்து அவருக்கு கனவுல வந்துச்சு. அப்படின்னா ஆகலூல் உற்றக்கடை அறிவு அகற்றம். அவருக்கு வந்து ரொம்ப நாளா என்னடா பென்சின் ஸ்ட்ரக்சர்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாரு, கிடைக்கல. சரி, இப்போ பேதைப்படுக்கும் இளவூழ்னா இதுக்கு ஒரு வெண்பா எழுதி வச்சிருக்காரு ஒருத்தர், கவிராஜ பண்டிதர். அவர் ஒரு வெண்பா என்ன தெரியுமா? பண்டு நலன் பேதையாய் பார் இழந்தான், அவனுடைய நாட்டை இழந்தான். புக்கரன் இன்னொரு இளவரசன், இன்னொரு சின்ன நாட்டு அரசன். புக்கரன் ஏன் பண்டு நலன் பேதையாய் பாரிழந்தான், புக்கரன் ஏன் கொண்டு வந்தான் செல்வம் குமரேசா. ஆமா, கொண்டு மிகு பேதைப்படுக்கும் இளவூழ் அறிவகற்றும் ஆகலூல் உற்றக்கடை. இந்த வெண்பார் என்ன சொன்னார்னா சேர்த்துட்டாரு அப்படியே. ஆமா, இந்த தனிச்சொல் மட்டும் வேற ஏதோ ஒரு சொல்வர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இந்த இடத்துல என்ன வரும்னா, அதாவது பண்டு நலன், இது வந்து நலன் தமயந்தி கதையை சொல்ற. மகாபாரதத்துல தர்மன் நாட்டையெல்லாம் இழந்துருவான்.
இழந்து வனவாசம் போயிடுவாங்க. அப்போ வேதவியாசர் அவனை வந்து பார்க்க வருவார். பார்க்க வரும்போது ரொம்ப வருத்தப்படுவான் தருமன். இப்படியெல்லாம் நாட்டையெல்லாம் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான். சூதாடி இழந்துட்டேனே. பரவாயில்ல, வருத்தப்படாத, உனக்கு எல்லாம் கிடைக்கும். இது மாதிரி நடக்கிறது தான். பழங்காலத்துலேயும் ஒருத்தர் நலன் ஒருத்தர் இருந்து இந்த மாதிரி இதாகிட்டான் அப்படின்னு. அப்படியா, அது என்ன கதைன்னு கேட்கும்போது மகாபாரதத்தில் இந்த கதையை சொல்லுவான். இந்த நலன் வந்து தமயந்தியை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கும் பொழுது புட்கரன் ஒரு சிற்றரசன் இருப்பான் அவன் நாட்டுக்கு பக்கத்தில். அவனுக்கு இவனுக்கு எதிரி. எப்படியா பண்ணணும் போது இவன் அவனோட நண்பனா பழகி என்ன பண்ணுவான், நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுவான். பழகி கெடுக்கிறது. அப்படி என்ன பண்ணுவான், சும்மா விளையாட்டுக்காக சூதாடலாம் அப்படின்னா. சூதாடலாம் போது அவனோட அமைச்சர்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ சூதாடாதீங்க, அது ரொம்ப தப்பு, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் அப்படிமா. ஆனாலும் அந்த புட்கரன் என்ன பண்ணுவான், புட்கரன் ஏன் கொண்டு வந்தான் செல்வம். அவன் என்ன பண்ணுவான், இவனை கொஞ்சம் விளையாட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் பணம் ஜெயிக்க வைப்பான், அப்புறம் தோக்க வைப்பான். அப்புறம் இவனுக்கு ஒரு ஈகோ வந்துடும், ஏன்னா இவன்கிட்ட நம்ம தோக்கிறோம்னுட்டு பணத்தை கொடுத்து சூதாடி நாட்டையே எழுந்துருவான் நலன். அந்த கதை தான் இங்க சொல்றாங்க. அப்போ பேதைப்படுத்தும் இளவூல், அவன் போய் மறுபடியும் காட்டுக்கெல்லாம் போக வேண்டி ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த கதை. அப்போ இளவூல் வேலை செஞ்சதுன்னா யாரா இருந்தாலும் அவர்களை அறிவற்றவர்களாக பேதைகளாக மாற்றிவிடும். இது வந்து ஆகலூர் உற்றக்கடை அவங்கள அறிவு அகற்றும் அப்படிங்கிறது இந்த குறள் சொல்றது. அதுக்கப்புறம் மற்ற இந்த ஊழினுடைய வலிமையை சொல்லிட்டே வர்றாரே தவிர அடுத்தது வந்து வினையுடைய வலிமை பற்றி சொல்லுவார், ஊக்கமுடைமை சொல்லுவார். அதெல்லாம் படிக்கலாம். அதெல்லாம் படிக்காதவனுக்கு, அந்த அறிவு பெறாதவர்களுக்கு இது வேலை செஞ்சிடும். அந்த அறிவெல்லாம் வரும்போது என்ன ஆகும், நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், சூது ஆடக்கூடாது. சூது ஆடுறான் அப்படின்னா அப்போ தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் வஞ்சப்படுங்கிற குறளை படிச்சிருக்கணும். சூதுங்கிற அதிகாரத்தில் இருக்கிற 10 குறளை படித்து கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்கிறாரு. அதுபடி நின்றான்னா இந்த ஊழல்லாம் வேலை செய்யாது. ஊழல்லாம் வேலை செய்யாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா மதி வேண்டும், நல்ல மதி வேணும். விதியை மதியால் வெல்லும் உபாயம் அதுதான். இல்லைன்னா என்ன ஆகும், விதி மதியை வென்றுவிடும். விதி வலியதான் மதி வலியதான்னா மதியை வலிமையாக்கி கொண்டால் விதியை தோக்கடிக்கலாம். நீங்க விதி தான் வலிமையாக தான் இருக்குது, ஊழி பெருவலி ஆவலன்னு சொல்றாரு. ஆனாலும் நம்ம மதியில எதையுமே வாங்கறது இல்லை, அறிவையே வளர்த்துக் கொள்வதில்லை என்றால் மதி வீக்காது. அப்ப விதி கிட்ட தோத்து போயிடும். அதனால 38:2 தொடர்ந்து வந்து நம்ம திருக்குறள் படிக்க வேண்டும். 38:2 இதுல வந்து சார் அறிவு அகற்றும்னா அகலம் பண்ணும், நீக்குதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தமிழ்ல எப்பவுமே ஒரு சொல் பல பொருள் இருக்கு, பல சொல் ஒரு பொருள் இருக்கு. இங்க அறிவு அகற்றும்னா அறிவை நீக்கும் அல்ல, இந்த இடத்துல அறிவை அகலம் பண்ணும். அகற்றும் அப்படின்னா அகலம் பண்ணும். அவன் அகலம் பண்ணி தான் அவனோட பென்சிங்க்கு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சார். அதோட நம்ம முடிச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஆனால் தொடர்ந்து திருக்குறளை படித்தால், அதன்படி நடந்தால் விதியை வெல்லலாம். நீங்க எதையுமே படிக்க மாட்டேன், அறிவே இல்லைன்னா அந்த விதியை வெல்லக்கூடிய மதியை நம்ம வளர்த்திக்கணும். யோகா கிளாஸ்க்கு வர முடியாம போனாலும் திரும்ப பெட்ரோல் கிளாஸ்க்கு வரணுங்கிற அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கிறோம் இல்லையா சார்? நன்றி. C6 H6 எது கூட பாருங்க. பென்சீன் ஒரு கெமிக்கல். வேற இந்த பெட்ரோலுக்கு அமெரிக்காக்கார ஆசிட் இது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி பென்சீன் ஒரு கெமிக்கல். இது ஜெர்மனில வந்து பெட்ரோலவே பென்சீன் பென்சின்